நம்ம எங்கேயாகிலும் வெளிநாடு போயிருக்கிறோம் அல்லது வெளியூருக்கு போயிருக்கிறோம். ஏதாகிலும் ஒரு ஊருக்கு நம்ம போயிருந்திருக்கிற பொழுது, அங்கே ஒருவரோடு உரையாடுகிற பொழுது, பேசுகிற பொழுது, நம்ம ஊர், நம்ம இனம், நம்ம சொந்தம், ரொம்ப நெருங்கின சொந்தமாக ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா, ஐயோ நீங்கள் இன்னார் வீடுங்களா, இவரோட பையனா நீங்கள், என்னுடைய சொந்தங்க, எங்களுடைய எங்களுடைய சொந்தக்காரவங்க, எங்களுடைய ரத்த வழி வந்த நீங்கள், எங்களுடைய சொந்தம், ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்புறமா அவங்கள குறித்து இவங்க கேட்பாங்க, இவங்கள குறித்து அவங்க கேட்பாங்க, விசாரிப்பாங்க, ரொம்ப நட்பாடுவாங்க, நம்பர் வாங்குவாங்க, அடிக்கடி ஃபோன் பேசுவாங்க, மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போவாங்க, வருவாங்க, ரொம்ப என்ன ஆகிடுவாங்க, மீண்டுமாய் அந்த புதிய உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். பாருங்கள், அப்படி தான் இப்படி வசனம் சொல்கிறது, நம்ம இயேசுவுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். நம்மை அந்தகாரத்தில் நின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நம்ம இருக்கிறோம். பாருங்கள், ஒரு சொந்தக்காரங்களை உலகத்தில் உள்ள மனிதர்களே நமக்கு சொந்தக்காரங்களாக இருக்கும்போது எவ்வளவு பரிவாக அவங்கள பேசி பழகி ரொம்ப என்ன பண்ணுறோம், ஐக்கியமாயிடும். நமக்கு நிரந்தரமாக நித்திய காலமாக ஒரு சொந்தமுள்ள ஒரு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்த ஜனமாக இருக்கிறார் என்று அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஏசப்பா தான் சொந்தம். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையில் நமக்கு சொந்தமாக இருந்து அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியமும் ஒரு வாழ்க்கையும் நமக்கு உண்டு என்பதை இந்த வசனத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. 1 பேதுரு 2:9 வசனம். ஆமென், அல்லேலூயா.